ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். இங்க பார்க்கிற சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை மீட்க வந்திருக்கிறார், உங்களுடைய பாவ சாபத்தை வந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். யாருமே கொடுக்காத மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசு தருகிறார். யாருமே கொடுக்காத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசு தருகிறார். பாவத்தின் விடுதலை, சாபத்தின் விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். ஆண்டவர் இயேசு வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் மனுக்குலத்தை மீட்கவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சகோதர சகோதரிகளே, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகினால் எப்படிப்பட்ட பாவிகளையும் அவர் நேசிக்கிறார். நீங்கள் கூட அநேக பாவத்துல, சாபத்துல, அநேக வியாதியில, நோயில் இருக்கலாம். உங்களை விடுதலாக்க, உங்களை நேசிக்க இயேசு வந்திருக்கிறார். நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்க அவர் வல்லம் உள்ளவர். எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இயேசு விடுதலாக்க அவர் வல்லம் உள்ளவர். ஆகினால் இந்த இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் மட்டும்தான் நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கர்மத்திலிருந்து, ரோகத்திலிருந்து விடுதலாக்க முடியும், நம்மை ஆஸ்வதிக்க முடியும், நம்ம உயர்த்த முடியும். ஆகினால் இந்த நற்செய்தி உங்களுக்கு தான். சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து உங்களை தேடிதான் வந்திருக்கிறார். அவர் கிராமகதோறும் பட்டணகதோறும் நடந்தே சென்று வியாதியில சுகமாக்கி பிசாசு பிரிவிலிருந்து விடுதலாக்கினார். இன்றைக்கு உங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார், அற்புதம் செய்ய வந்திருக்கிறார், அதிசயம் செய்ய வந்திருக்கிறார், உங்க கண்ணீரை தொடக்க வந்திருக்கிறார், உங்க கவலையை போக்க வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொள்ள போது நிச்சயமாய் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்கள், அப்போது நீங்கள் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், இந்த கிராம ஜனங்களை ஆசீர்வதியும், பாவத்திலே சாபத்தில் இருக்கிற இந்த கிராம ஜனங்களை ரட்சியும். ஆண்டவரே அப்பா, இந்த கிராமத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் மாற்றும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிராமம் முழுவதும் ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிரிப்பிலிருந்து பெரியவரை ஆசீர்வதி. யாரெல்லாம் வியாதியில நோயில் இருக்காங்களோ அத்தனை பேரு கர்த்தர் சுகமாக்குங்க. கடத்துல கஷ்டத்துல இருக்கிற விடுதலாக்குங்க. அப்பா, சந்தோஷ சமாதானம் மக்களுக்கு தாங்க. ஆண்டவரை இந்த கிராம மக்களை ஒரு குறையில ஆசீர்வதிங்கப்பா. இதை உயர்த்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.